ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் பலூன் அக்கா அப்படின்னு வந்து என்ன ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாருதான் அந்த பலூன் அக்கா? அவங்க எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க முழு விவரத்தையும் சொல்றேன். அதுக்கு முந்தி ஹெட்போன் மட்டும் போட்டுங்க ப்ளீஸ். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிம் அக்கா, யோகா அக்கா, டைலர் அக்கா, நம்ம தனுஷ் அக்கா கொண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருதான் அந்த பலூன் அக்கா? அவங்க எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இந்த மாதம்தான், இந்த நவம்பர் மாதம் ட்ரெண்ட் ஆனாங்க. அப்படி என்ன தான் ட்ரெண்ட் ஆனாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாடலிங் கேர்ள். எப்படின்னா நம்ம டைலர் அக்கா மாதிரியே புது மாடல் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்லாம் எடுத்து அதை போட்டு போஸ்ட்டு போடுவாங்க. அதை பார்த்து நிறைய பொண்ணுங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காகவே போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் போட்ட இந்த போஸ்ட்னால அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதை யூடியூப் சேனலில் படித்து காட்டினாங்க. அது என்னன்னா, கொஞ்சம் ஹாட்டா இருக்கு, அத முண்டை வேற எங்கேயாச்சும் போய் காட்டுடி. என்ன கன்றாவிடா இது. இந்த கமெண்ட்டுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணி போயிட்டே இரு, எனக்கு பிரச்சனை இல்லை, போடுற எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்குற என் சப்ஸ்கிரைபருக்கும் பிரச்சனை இல்லை, யூடியூப்காரன் அவனுக்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வார்னிங் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு பிடிக்கலையா போயிட்டே இரு அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இது என்னோட ப்ரொஃபைல். நான் ஏதோ உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இதை பாரு அப்படின்னு நான் வந்து அனுப்பிவிட்ட மாதிரி பேசுறீங்க. இல்லை உங்களுக்கு தப்புடா கொஞ்சரா. அவனுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? வந்து ரெக்கமெண்டேஷன்ல வரனா ஸ்க்ரோல் பண்ணுங்க. பலூன் எதா வச்சு இருக்கியா? எதுக்கு இதெல்லாம்? இல்ல ஐயோ நீ உணர்ச்சி வச்ச அடக்க கொஞ்சம் பொறுமையா நான் வந்து நான் குமார் அவசரப்பட்டிய. இதுல என்ன இருக்கு, இது ஒரு பெரிய விஷயமா ஃபன்னியா இருக்கு அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து இவ பொண்ணே இல்லை இப்படி பண்ணுறா, ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணுறா, இவ்வளோ அசிங்கமாக பண்ணுறா அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. தவிர அந்த கமெண்ட் போட்டவனை பற்றி எவனுமே பேசுறது இல்லை. அந்த பொண்ணு பண்ண 2 செகண்டு தப்பு மட்டும்தான் நோட் பண்ணுறாங்க. தவிர அந்த அந்த போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட்ஸை பற்றி எவனும் பேசுறது இல்லை. உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? அப்படியே விட்டுரு, என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பூரா கேவலமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடியிலேருந்து தான் போடுறாங்க. தவிர ஒரிஜினல் ஐடியிலேருந்து அவனும் போட மாட்டாங்க. யூடியூப் ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதையா வந்து நம்மள நடத்துறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ஃபேக் ஐடி அது இதுன்னு வச்சு மோசம் தெரியுது. இந்த வீடியோனால நான் ஹாப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்க ஹாப்பின்னு சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 23,000 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனலு வியூஸும் 23,000 தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோனால என்ன ஆச்சுன்னா 1,50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இது போக வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸும் அதிகமாகிட்டாங்க. இதனால அவங்க ஹாப்பி தான். பட் தம்பிகளா, உங்க தம்பிகளை காட்டாம இருக்க ப்ளீஸ். கருத்து போடுவோம் மரியாதையோட பேரு. நீ ஏன்டா உங்களுக்கு முட்டு கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும் இது தப்பான விஷயம் அப்படின்ட்டு, அதனால தான் சொல்ல வரேன். எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ சூப்பர் மூடு. சூப்பர் 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 அபிஷேக். நம்ம மனிஷோ அக்காவுக்கு கூட நெகட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ் மொழிய அழிக்கிற கூட்டத்துல நீயும் ஒருத்தி. தமிழ்ல பேசி போடுடி கெட்ட வார்த்தை. எங்க அப்பா இவன்ட்ட பேச்சு வாங்கறதுக்குன்னே என்ன பெத்து போட்டிருக்கான்ல, அதான் உரிமையா திட்டுறாரு. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. முட்டா பல்களா அடம் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? அட்டுலியும் என்னடா இது, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஆரோரா யூடியூப் சேனல் இதான். இது வந்து மனிஷோ அக்கா யூடியூப் சேனல். ரெண்டையுமே பாருங்கள், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இது போக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மனிஷோ பாருங்கள். இல்லை நம்மளுக்கு வந்து மாடலிங் அந்த மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேபி கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன், சேனல் பார்த்து அவங்க போட்டு பார்த்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.